அதாவது டேர்ம் ஃபீஸு. டேர்ம் ஃபீஸை வந்து நம்ம வந்து எத்தனை டேர்ம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது கேட்டகரியில் போய்ட்டு நீங்கள் வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படி எத்தனை கேட்டகரி வேணாலும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் 2 வருஷத்துக்கு எந்த வருஷத்துக்கு வேணுமோ அந்த வருஷத்துக்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ டேர்ம் 1 அப்படின்னாச்சுன்னா டேர்ம் 1 அப்படின்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து டேர்ம் 2 அப்படின்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டேர்ம் 3, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் 4. நீங்கள் டேர்ம் அதுலேனா லாஸ்ட் இயர் ஆனுவல் ஃபீஸு எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஃபீஸு இதை மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இத்தனை கேட்டகரியில் வந்து நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸை ஆட் பண்ணுறது. ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம நியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா நியூவில் போய் பார்த்தோம்னா இயரு, கிளாஸ், எந்த கிளாஸுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம், எந்த செக்ஷனுக்கு, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அதாவது எல்கேஜி ஏ செக்ஷனில் வந்து 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த கேட்டகரியில் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இல்லை லாஸ்ட் இயர் பேலன்ஸா எதை வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து டேர்ம் 1 ஃபீஸு அப்படின்னா டேர்ம் 1 ஃபீஸு இல்லை 1 இயர் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 இயர் ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். டேர்ம் 1 ஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4000 அப்படின்னாச்சுன்னா 4000 அப்படின்னு கொடுக்குறீங்க. அடுத்து வந்து டேர்ம் 2 ஃபீஸு. இதை மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். டேர்ம் 2 ஃபீஸ் இங்கே வந்து 4000 அப்படின்னு கொடுக்குறீங்க. டேர்ம் 3க்கு உள்ளது. ஸோ லாஸ்ட் இயர் பேலன்ஸ் இருந்தாச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் பேலன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் பேலன்ஸ் இதில் வந்து ஒரு 5000 இருக்குது அப்படின்னா லாஸ்ட் இயர் பேலன்ஸு 5000 இதில் வந்துருச்சுது. ஸோ இப்போ எல்கேஜிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்கேஜிக்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் ஆட் பண்ணல, அதனால் பிளாங்காக வருது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பஸ் ஃபீஸு எப்படி ஆட் பண்ணுறது இந்த இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஸ் ஃபீஸில் வந்து அதே போல் இதில் வந்து கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். பஸ் ஃபீஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து கேட்டகரி ஆட் பண்ணோமோ டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஆட் பண்ணோமோ அதே போல் இதில் வந்து கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த் வைஸாகவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி இல்லை டேர்ம் இல்லை எப்படி வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டேர்ம் 1 கேட்டகரி டேர்ம் 1 அப்படின்னாச்சுன்னா டேர்ம் 1 அடுத்து வந்து கேட்டகரி வந்து இது பஸ் ஃபீஸ்க்காக உள்ள கேட்டகரி. டேர்ம் 2 டேர்ம் வைஸாக வந்து பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறீங்க பஸ் ஃபீஸ் அப்படின்னாச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்க. டேர்ம் 3 உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. இல்லை எனக்கு வந்து மந்த் வைஸாக நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா மந்த்லி. இல்லை நான் வந்து இயர்லி ஃபுல் பேமெண்ட்டும் கட்டிடுறேன் அப்படின்னாச்சுன்னா இயர்லி. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்டு இந்த கேட்டகரியில் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸோ பஸ் ஃபீஸை வந்து மந்த் வைஸாகவும் நீங்கள் இதில் எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட் வைஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸ்டூடெண்ட் வைஸ் வந்து பஸ் ஃபீஸை இதில் க்ரியேட் பண்ண முடியும். இந்த பஸ் ஃபீஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டகரி க்ரியேட் பண்ணியாச்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து போர்டிங் பாயிண்ட்டை ஆட் பண்ணணும். போர்டிங் பாயிண்ட்டு இந்த போர்டிங் பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அகடமிக் இயர் செலக்ட் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பஸ் நம்பரை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் ஆட் பண்ணல, அதனால் பஸ் நம்பர் 1 அப்படின்னு ஆட் பண்ணுறோம். பஸ் நம்பர் 1ன்னு பஸ் நம்பர் 1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இந்த பஸ் நம்பருக்கு ரூட்டு ஆட் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னாச்சுன்னா ஆட் நியூ ரூட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபீல்டு ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ரூட்டு, அதாவது ஸ்கூல் டு
கும்பகோணம் அப்படின்ட்டு ஒரு ரூட்டை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ரூட்டுக்குள்ளார எத்தனை போர்டிங் பாயிண்ட்டு எத்தனை ஸ்டாப் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ரூட்டுக்குள்ளார ஸ்கூல் டு கும்பகோணம் ரூட்டுக்குள்ளார எத்தனை போர்டிங் பாயிண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கற்கத்தி. அடுத்த போர்டிங் பாயிண்ட் என்னது? மாந்தை. அடுத்த போர்டிங் பாயிண்ட்டு பாலை புதூர். இதை மாதிரி எத்தனை போர்டிங் பாயிண்ட் வேணாலும் இந்த ரூட்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்கு வந்து ரூட்டு ப்ளஸ்ஸு போர்டிங் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பஸ் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பஸ் நம்பர் 1க்கு ரூட்டு எந்த ரூட்டோ அந்த இதுக்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ரூட்டெல்லாம் இந்த போர்டிங் பாயிண்ட்டு 3 போர்டிங் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 3 போர்டிங் பாயிண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இந்த போர்டிங் பாயிண்டில் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் எந்தெந்த ஸ்டூடெண்ட் வராங்கங்கிறத மேப்பிங் பண்ணணும். அதனால் அதனுடைய ஃபீஸையும் நம்ம மேப்பிங் பண்ணணும். அதுக்கு வந்து ஆட் ஃபீஸில் வந்து ஆட் நியூவில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து எல்கேஜி, அடுத்தது வந்து ஏ செக்ஷன், அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்டு, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டு. அடுத்தது கேட்டகரி, டேர்ம் 1 இல்லை டேர்ம் 2 இல்லை வந்து மந்த்லியா இல்லை இயர்லியா அவங்க பேமெண்ட் பண்ணுறது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பஸ் நம்பர், எந்த பஸ்ஸில் அவங்க ஸ்டூடெண்ட்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரூட்டு வந்து ஸ்கூல் டு கும்பகோணம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து நான் வந்து புதூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீஸ் நேம் வந்து டேர்ம் 1 ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் டேர்ம் 1 பஸ் ஃபீஸ் அப்படின்னு ஃபீஸ் நேம் கொடுத்துக்கிறீங்க. அமௌண்ட்டு வந்து இங்கே வந்து 5000 அப்படின்னு ஒரு டேர்முக்குள்ள ஃபீஸை கொடுக்குறீங்க. இல்லை நான் வந்து இயர்லி ஃபீஸாக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இயர்லி இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இயர்லி ஃபீஸ், இல்லை மந்த்லி செலக்ட் பண்ணிங்கன்னா மந்த்லி. ஸோ அது மாதிரி என்ன கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்தாப்பில் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேர்ம் 2 பஸ் ஃபீஸ் இங்கே வந்து 5000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுமாரி நீங்கள் எத்தனை டேர்ம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இல்லை ஒரே அமௌண்ட்டு இயர்லி பேமெண்ட்டாக வருது அப்படின்னா இயர்லி பேமெண்ட்டாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பஸ் ஃபீஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த பஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா 2007 செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூல் டு கும்பகோணம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் பஸ் ஃபீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பஸ் ஃபீஸ் வந்து இங்கே வந்திருக்குது. டேர்ம் 1 பஸ் ஃபீஸு, டேர்ம் 2 பஸ் ஃபீஸ். இங்கே வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அதை டெலிட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் ஆட் பண்ணியாச்சு, டேர்ம் ஃபீஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பஸ் ஃபீஸையும் ஆட் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து ஸ்டோர் ரூம் ஃபீஸில் வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து கேட்டகரி இருக்குது, ப்ராடக்ட் கேட்டகரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் இருக்குது, இல்லை புக்கு இருக்குது. புக்கு கிளாஸ் வைஸ் வந்து நம்ம வந்து புக்கு நம்ம இஷ்யூ பண்ணுவோம். அதனால் வந்து கிளாஸ் கேட்டகரியில் வந்து புக்கு அப்படின்னு ஒரு எல்கேஜிக்கு புக்கு கேட்டகரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து யூகேஜிக்கும் புக்கு நான் கேட்டகரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து யூனிஃபார்மு. இதை மாதிரி கேட்டகரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியாக கேட்டகரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியில் நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்டு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம வந்து இதில் வந்து கொடுப்போம். அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு, அதில் உள்ள சப்ளையரை ஆட் பண்ணணும் இல்லையா. எந்த கம்பெனிலேருந்து நம்ம வந்து புக்கு வாங்குகிறோம் இல்லை நோட்டு வாங்குகிறோம். இப்போ நோட்டு அப்படின்னாச்சுன்னா நோட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இதில் எல்கேஜிக்கு வந்து நோட்டு. அடுத்து சப்ளையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் எந்த கம்பெனிலேருந்து நம்ம வந்து புக்கு நோட்டு யூனிஃபார்ம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்குறது. இதில் நம்ம இப்போ சப்ளையர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ புக்கு அப்படின்னாச்சுன்னா வந்து டான் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு சப்ளையர்லேருந்து நம்ம புக்கு வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டான் பப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனுடைய ஆர்கனைசேஷனும் டான் பப்ளிகேஷன்ஸ், அவங்களுடைய ஜிஎஸ்டி டின் நம்பரு. அடுத்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பரு. ஸோ ஏதோ ஒரு காண்டாக்ட் நம்பரை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து திருநெல்வேலி அப்படின்ட்டு நான் அடுத்து வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்தோன்னே
ஒரு சப்ளையருடைய அது ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது புக் நோட்டுக்காக வந்து லக்ஷ்மி பேப்பர்ஸ் அப்படின்ட்டு லக்ஷ்மி பேப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சப்ளையரு. ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டி டின் நம்பரை கொடுத்துக்கிறேன், காண்டாக்ட் நம்பரை ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன், கோயம்புத்தூர். அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் டெக்ஸ்டைல்ஸ், ஆனந்த் டெக்ஸ்டைல்ஸ், ஆனந்த் டெக்ஸ்டைல்ஸு நான் வந்து ஆர்கனைசேஷன் நேம்லையும் கொடுத்துக்கிறேன், ஜிஎஸ்டி டின் நம்பரை ஒன்று கொடுத்துக்கிறேன், காண்டாக்ட் நம்பரை கொடுத்துக்கிறேன், அட்ரஸ் வந்து கும்பகோணம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து சப்ளையருடைய நேமை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சப்ளையர்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்டை ஆட் பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து நியூவாக ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். நியூவாக ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்கேஜி கிளாஸ்க்கு வந்து புக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். புக்கு வந்து எல்கேஜி புக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் இருந்து டேர்ம் 1 டேர்ம் 2 அப்படின்னாச்சுன்னா டேர்ம் 1 புக்கு அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். எல்கேஜி டேர்ம் 1 புக் என்ன வேணாலும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் யூனிட் வந்து நம்ம வந்து நம்பர்ஸில் கொடுப்போம். நம்பர்ஸ் வந்துடுச்சு. குவான்டிட்டி வந்து இப்போ வந்து நியூவாக ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு 50 புக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அடுத்தது லோ குவான்டிட்டி அலர்ட் அப்படின்னாச்சுன்னா நம்மகிட்ட வந்து புக்கு காலியாகும் போது வந்து நமக்கு வந்து மினிமம் குவான்டிட்டி இருக்கும்போதே வந்து நமக்கு வந்து பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னாச்சுன்னா லோ குவான்டிட்டி அலர்ட். அதாவது நான் ஒரு 3 புக்கு இருக்கும்போதே வந்து நான் லோ குவான்டிட்டி அலர்ட் கொடுத்துட்றேன். அடுத்தது யூனிட் ப்ரைஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ப்ரைஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 250 கொடுக்குறேன். சேல் ப்ரைஸ் வந்து நான் ஒரு 300 இல்லை 350 நான் கொடுத்துக்கிறேன். அதனுடைய ப்ராடக்ட் இமேஜ் இருந்துச்சுன்னா இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் இமேஜ் இருந்தால் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா பிளாங்காக விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து புக்கா இல்லை யூனிஃபார்மா இல்லை நோட்டா. புக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சப்ளையரோட நேம் இங்கே வந்து டான் பப்ளிகேஷன்ஸ். ஸோ டான் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து நான் புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னாச்சுன்னா ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அதே போல் இன்னொரு ப்ராடக்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. என்னென்னா எல்கேஜி நோட்டு வந்து எல்கேஜி நோட் அப்படின்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. யூனிட் வந்து நம்பர்ஸில் கொடுக்குறோம். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு சப்ளையர்லேருந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். எத்தனை குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா நோட்டு வந்து ஒரு 1000 நோட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து 2 லைன் நோட்டுன்னு எல்கேஜி 2 லைன் நோட் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு 1000 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிங்க. லோ குவான்டிட்டி வந்து ஒரு 50 இருக்கும்போதே நமக்கு வந்து யூனிட் ப்ரைஸ் வந்து ஒரு 25 ருபீஸு, சேல் ப்ரைஸ் வந்து ஒரு 35 ருபீஸ்னு கொடுக்குறீங்க. இமேஜ் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நோட்டில் வந்து சப்ளையர் நேம் வந்து லக்ஷ்மி பேப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குறோம். இது நம்ம வந்து ஸ்டோர் ரூமில் வந்து இது மாதிரி ப்ராடக்டினுடைய நேமை ஆட் பண்ணியாச்சுது. இப்போ வந்து ஸ்டோர் ரூமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராடக்ட் என்னென்னதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணோம்னா இப்போ வந்து இயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து கிளாஸஸ் எல்கேஜிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்துட்டு 2 ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் இருக்குது. அதனுடைய பார்கோடு வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பார்கோடை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பார்கோடு வேணும் அப்படின்னாச்சுன்னா 50 பார்கோடு வேணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 50 பார்கோடு கொடுத்து நீங்கள் பில்லும் வந்து பார்கோடு இது மாதிரி
2 லைன் நோட்டு வந்து இது மாதிரி பில்லும் நீங்கள் வந்து அது பில்லும் போட முடியும். ஐ மீன் பார்கோட ஸ்கேனரை வச்சுட்டு நீங்கள் பில்லும் இந்த நோட்டுக்கு போட முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது எல்கேஜி கிளாஸு இது பண்ணும்போது நான் 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணேன். 2 ப்ராடக்ட்னா 2 ப்ராடக்ட் இங்கே காட்டிடும். இது டோட்டல் ஸ்டாக்கு வந்து ஸ்டோர் ரூமில் வந்து இந்த எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இதில் மென்ஷன் ஆகிடும். இப்போ 52,454 ருபீஸ்க்கு வந்து ஸ்டாக் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ வந்து 1000க்கு வந்து 999 இருக்குது, இங்கே 50 ஸ்டாக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேல் ப்ரைஸ் வந்து 34,900. இந்த அமௌண்ட் வந்து இந்த ஸ்டாக் இருக்குது, இந்த அமௌண்ட் வந்து இந்த ஸ்டாக், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டு வந்துடும். இந்த டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது வந்து ஸ்டோர் ரூமில் நமக்கு உள்ள ஸ்டாக்கினுடைய அமௌண்ட்டு, டோட்டல் ஸ்டாக் அமௌண்ட்டு. இதை மாதிரி எத்தனை ப்ராடக்ட் இருக்குதோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து டேர்ம் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் க்ரியேட் பண்ணேன். இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபீஸ் க்ரியேட் பண்ணேன். அடுத்து வந்து நோட் புக்குக்கு ஃபீஸ் க்ரியேட் பண்ணேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து காலியானதுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் எம்டிஆர் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து அதே ப்ராடக்டை வந்து அகைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 புக்கு வந்து வாங்கினோம், அது வந்து காலி ஆகிடுச்சிது. அதுக்கப்புறம் வந்து அதே ப்ராடக்டை வாங்கும்போது நம்ம வந்து அதை வந்து அப்டேட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வந்து அகைன் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இதில் அப்டேட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரீப்ராடக்ட் வந்து அகெயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணதை நான் வந்து இந்த எடிட்டில் போயிட்டு இந்த புக்கு வந்து எவ்வளவு சேல் ப்ரைஸ் வந்து 34. நான் இப்போ எடிட் பண்ணுறேன். எடிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் மோர் குவான்டிட்டி ஆர் அப்டேட் ப்ரைஸு, இங்கே வந்து நீங்கள் ஆட் மோர் குவான்டிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து 1000 குவான்டிட்டிக்கு வந்து இன் ஸ்டாக் வந்து 999 இருக்குது. இப்போ நீவா வந்து ஒரு 100 ஸ்டாக்குன்னு வந்து நீவா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஏற்கனவே வாங்கின ப்ரைஸ் வந்து ஓல்டு ப்ரைஸ் வந்து 25 ருபீஸ். ஆனால் நீவா வாங்குறது வந்து ஒரு 35 ருபீஸ் இல்லை 35 ருபீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 35 போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கலாக ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே வந்துடும். ஆவரேஜ் ப்ரைஸு ஸோ டோட்டலாக வந்து 1099 குவான்டிட்டி உள்ள இதுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே இதில் வந்துடும். நம்ம அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை, மேனுவலாக கால்குலேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. சாஃப்ட்வேரே எல்லாமும் ஆட்டோமேட்டிக்கலாக ஆவரேஜ் ப்ரைஸ். சப்போஸ் நம்ம வந்து 50 ருபீஸ் நியூ ப்ராடக்ட்டுக்கு ரேட்டு போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து 27.27 ருபீஸ்ன்ட்டு ஆவரேஜ் லிமிட் யூனிட் ப்ரைஸ் வந்துருக்குங்க. இப்போ நான் இங்கே வந்து சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே அப்டேட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல் ப்ரைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேல் ப்ரைஸ் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 27 ருபீஸ் வந்திருக்குது. இப்போ நான் சேல் ப்ரைஸ் வந்து ஏற்கனவே வந்து 35 ருபீஸ்னு கொடுத்துருந்தேன் நான். இப்போ வந்து நான் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து யூனிட் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் 27.27. இப்போ வந்து நான் ஒரு 40 ருபீஸ்க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 40 ருபீஸ் நீங்கள் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். 40 ருபீஸ். இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா 40 ஆகிடும். 40 ருபீஸு அப்டேட் கொடுத்துட்டீங்க. 40 ருபீஸ் அப்டேட் ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் வந்து ரீப்ராடக்டை வந்து அகைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை குவான்டிட்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. சேல் ப்ரைஸை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்வைஸ். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபீஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கிரியேட் பண்ணோம், பஸ் ஃபீஸ் கிரியேட் பண்ணோம், ஸ்டோர் ரூமுக்குள்ள ஃபீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம். இது எல்லாமும் ஒரே இடத்துல நீங்கள் கலெக்ஷன் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வைஸில் போயிட்டு நீங்கள் வந்து இயரை செலக்ட் பண்ணுறீங்க, அடுத்து வந்து கிளாஸை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அடுத்து வந்து செக்ஷனு, அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கூல் டேர்ம் பேமெண்ட் டீடைல்ஸ் டோட்டலாக வந்து 13,000 ஸ்கூல் பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்குது. இது லாஸ்ட் இயர்
பேலன்ஸும் இதுலேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு கேட்டகரியை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பண்ணிவிட்டு சப்போஸ் நான் வந்து ஒரு இந்த இதுக்கு நான் ஃபீஸ் ஜென்ரேட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக உள்ளது. இது வந்து பஸ் ஃபீஸ்க்காக உள்ளது. அதாவது டேர்ம் 1 வந்து பஸ் ஃபீஸு நான் கிரியேட் பண்ணுறேன். நான் கேட்டகரி வந்து டேர்ம் 1 ஃபீஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேர்ம் 3ல புக் ஃபீஸ் அப்படின்னா புக் ஃபீஸ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக புக் ஃபீஸ்க்கு போயிடும். இது இன்னும் பெய்டு எதுவும் பண்ணலை, அதனால இங்கே பெய்டு டீட்டெயில்ஸ்னால் எதுவும் வரல. இப்போ நான் ஒன்று ஒன்றா பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறேன், பில் ஜென்ரேட் பண்ணுறேன். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஃபீஸை வந்து பில் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த செக் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த செக் பாக்ஸில் வந்து நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே வந்துடும். சப்போஸ் நான் வந்து 2 டேர்முக்கு உள்ளது நான் ஒரே நேரத்தில் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதையும் டிக் பண்ணீங்க அப்படிங்கன்னா இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலாக. இப்போ வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் வந்து ஒரு 2000 தான் நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2000 பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் கேஷில் பண்ணுறீங்களா இல்லை ஜிபேவா? கேஷில் பண்ணீங்க அப்படின்னா கேஷ் பில்லு ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் ஜிபேல பண்ணுறோம் அப்படின்னா ஜிபேல நெட் பேங்கிங் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா எந்த பேங்க்ல நீங்கள் பண்ணுறீங்க, எந்த பேங்க்ல நீங்க பண்றீங்கிறத இதுல எந்த பேங்க், அதாவது ஸ்கூல் பேங்க் அக்கௌண்ட்ல நான் ஜென்ரேட் பண்றேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா ஸ்கூல் பேங்க்ல நீங்க இது பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து கேஷில் பில் ஒன்று போடுறேன், அடுத்து வந்து ஜிபேலையும் ஒரு பில் போடுறேன் நான். எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கூல் ஃபீஸில் வந்து இது வந்து ஏற்கனவே இந்த பில் நம்பருக்கு, அதாவது இன்வைஸு இந்த பில் நம்பருக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு இந்த இது. இப்போ நான் வந்து பில்லு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கீழே போயிட்டு இதான் பில்லு, டேர்ம் பேமெண்ட் டீடைல்ஸ், பெய்டு டீடைல்ஸ் 2000 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ பில்லு ஜென்ரேட் பண்ண இந்த ஐ சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஷோ சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பில்லு இதில் டோட்டலாக வந்து டேர்ம் 1 ஃபீஸ் வந்து 4000, சப் டோட்டல் வந்து டிஸ்கவுண்ட் 0, நெக்ஸ்ட் நெட் பேமெண்ட் வந்து 4000, பெய்டு வந்து 2000, டியூ வந்து 2000. ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்னேச்சர் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்கள் வந்து ஏ ஃபைலை விட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏ ஃபைல்னா சிம்பிளாக இருக்கும். ஏ ஃபைல வேணாலும் நீங்கள் வந்து பிரிண்டரை உங்கள்கிட்ட என்ன பிரிண்டர் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இதில் ஏ ஃபைல எடுத்தாலும் அந்த வியூ சிம்பிளை பாருங்கள், கரெக்டாக இதில் செட் ஆகும். அடுத்து வந்து நீங்கள் எதில் வேணாலும் செட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கலாக எல்லா ஃபார்மேட்டுக்குமே இந்த பில்லு சப்போர்ட் பண்ணும். பிரிண்டர் எல்லா பிரிண்டருக்குமே இது சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஏ ஃபைல எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜிபே பேமெண்ட்டையும் நான் ஒரு இது பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2000 வந்து 2000 வந்து 1000 ருபீஸ் மட்டும் ஜிபே பண்ணுறாங்க. இங்கே ஒரு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 100 ருபீஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து 1900 ருபீஸ். அந்த 1900 ருபீஸில் 1000 ருபீஸ் மட்டும் ஜிபே பண்ணுறாங்க. இப்போ நான் ஜிபேக்கு போகிறேன். ஜிபேல போயிட்டு எந்த பேங்க்ல அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பேங்க் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். செட்டிங்கில் போனீங்கன்னா நீங்கள் பேங்க் நிறையா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூல் பேங்க்கு, இல்லைன்னா வந்து பேங்க் ஃபீஸு, எந்த இது ட்ரஸ்ட் அக்கௌண்ட், இது மாதிரி எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நானும் வந்து பேங்க்கை செலக்ட் பண்ண, அடுத்து வந்து அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பில்லு, இந்த அமௌண்ட் போயிருக்கும். இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா வந்து பேலன்ஸ் இந்த அமௌண்ட் இருக்குது. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோ இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பில்லு. செகண்ட் பில்லு வந்து 2000ல 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட், 1000 ருபீஸ் பெய்டு, பேலன்ஸ் 900 ருபீஸ் இருக்குது. இது ஜிபே பேமெண்ட். ஜிபே பேமெண்ட் இதோ வந்துருச்சுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பில்லு ஜென்ரேட் பண்ணால் பில்லு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை பில்லு வேணாலும் ஆட்டோமேட்டிக்கலாக இதில் ஜென்ரேட் பண்ண முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பில்லு வந்து உடனே அப்போதான் இல்லை, நாளை மறுநாள் எப்போ வேணாலும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க
இப்போ நான் கலெக்ஷன் பண்ண இப்போ வந்து நான் எவ்வளவு கேஷ்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ண 2000 கலெக்ஷன் பண்ணேன். இப்போ நீங்க டேஷ்போர்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 2000 இங்க கேஷ் அமௌண்ட் வந்திருக்கும். ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு 10,000 வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து நான் பேங்க் அக்கௌண்ட்ல நான் ஏற்கனவே டெபாசிட் பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட் 10,000 பிளஸ் இன்னைக்கு எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஃபீஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படின்னா 1000 rupees. அப்போ 11,000 இங்க ஆட் ஆயிருக்குது. இதே போல நீங்க வந்து எத்தனை அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பில்லை நான் ஜெனரேட் பண்றேன். நான் இப்ப பஸ் ஃபீஸ் ஜெனரேட் பண்ண போறேன். பஸ் ஃபீஸ்ல வந்து இப்ப நான் பஸ் ஃபீஸ்ல ஜெனரேட் பண்றேன். பஸ் ஃபீஸ்ல சேம் தான். இந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க 5,000 வந்துருச்சு. இங்க வந்து நான் வந்து ஒரு 3,000 பேமெண்ட் பண்றேன். 3,000ல வந்து கேஷா பேமெண்ட் பண்றேன். ஏற்கனவே வந்து கேஷா நான் பேமெண்ட் பண்றேன். கேஷ் பேமெண்ட் பண்ணோன்னா 3,000 இங்க மைனஸ் ஆயிடுச்சு. பாக்கி 2,000 இங்க வந்துருச்சு. இங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பில்லு பஸ் ஃபீஸுக்கு தனியா பில்லு இருக்குது, பெய்டு அமௌண்ட் டீடைல்ஸ்னா இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பில்லு ஜெனரேட் பண்ணிக்கலாம். நீங்க பிரிண்ட் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டோட்டலா போய் பாத்தீங்க கேஷ்ல எவ்வளவு அமௌண்ட் வரவு வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து 5,000 இருக்குது. ஏற்கனவே வந்து ஸ்கூல் ஃபீஸ்ல வந்து 2,000 கலெக்ஷன் பண்ணோம். இப்போ 5,000 இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜிபே பேமெண்ட் இங்க தான் வரும் ஒழிஞ்சு இங்க வராது. இப்ப நான் கேஷ் அமௌண்ட் நான் ஜெனரேட் பண்ணேன். ஜிபே பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 11,000 இருக்குது. இப்ப நான் ஜிபேல வந்து ஒரு 2,000 அனுப்பிச்சு விடுறேன். 2,000 டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா இப்ப ஜிபே அமௌண்ட் இப்ப இந்த டேர்ம் நான் வந்து ஜிபே அமௌண்ட்ல மூலமா நான் வந்து கிளியர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2,000 போட்டாச்சு அப்படின்னா ஜிபேல வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இதே ஸ்கூல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கிளிக் பண்ணேன்னா இப்போ டேஷ்போர்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 11,000க்கு 13,000 மாறிடும். ஸோ கேஷ் தனியா போயிடும், அக்கௌண்ட்டுக்கு தனியா வந்துடும். இத மாதிரி நீங்க எந்த கேஷ் வந்தாலும் சரி, நாட் ஓன்லி பேரண்ட்ஸ் இருந்து வாங்குறது இல்ல கரஸ்பாண்டன்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் இந்த கேஷ் அக்கௌண்ட்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், பேங்க் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இது எதுக்கு அப்படின்னா க்ளோசிங் பண்றது வெரி சிம்பிள். ஸோ கேஷ் எவ்வளவு லாக்கர்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 5,000 இருக்குதுன்னு அர்த்தம். பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பேங்க்ல இருக்குது. நீங்க எப்ப வேணாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு ஃபீஸ் வந்து நான் ஜெனரேட் பண்றேன். புக்குக்கு நான் கிளிக் ஸ்டோரும் பேமெண்ட் இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணனா டைரக்டா வந்து புக்கு கிரியேட் நியூ இன்வாய்ஸ் போயிடும். இதுல போயிட்டு நான் புக்கு பண்றேன். புக்ல வந்து ப்ராடக்ட் நேம் வந்து எல்கேஜி டேர்ம் 1 புக் இருக்குது. எத்தனை ஸ்டாக் இருக்குது, ஸ்டோர் ரூம்ல எத்தனை ஸ்டாக்னா 50 ஸ்டாக் இருக்குது. இப்போ வந்து நான் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோன்னே இங்க எல்கேஜி குவான்டிட்டி வந்து எத்தனை புக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அமௌண்ட் யூனிட் சேல் பிரைஸ் வந்து 350 அப்படின்னா இங்க 350 இதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து பேமெண்ட் பண்றேன். பெய்டு வந்து 350 அப்படின்னு பண்றேன். இப்ப சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு 400 rupees பேமெண்ட் பண்றேன் அப்படின்னா 400 rupees பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்குங்கிறத இங்க காட்டிடும். டியூ அமௌண்ட் இவ்வளவு இருக்குங்கிறது. கேஷ்ல பண்ணனா கேஷ் அமௌண்ட்டுக்கு போயிடும். இதே இது வந்து ஜிபேல பண்ண அப்படின்னா ஜிபேல இது வந்து ஸ்டோர் ரூம்ங்கிறதுனால வந்து ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டி வேணும்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கேஷ்னா கேஷ், செக்னா செக் மூலமா நீங்க பேமெண்ட் இதுல வாங்கிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஷ்ல பண்றேன். இப்போ 350 அப்படின்னா 350 மட்டும் கொடுக்கணும். ஏன்னா 0 வந்து பேலன்ஸ்ல காட்டணும். $349.99 இப்போ 0 வந்தாச்சு. இப்போ பில்லு போடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து புக் ஸ்டோரும் டீடைல்ஸ். அதாவது நீங்க வந்து இப்ப கிளிக் பண்ணீங்க பில்லு எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி நீங்கள் எத்தனை பில்லு வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்டோர் ரூமில் இந்த டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருந்தாச்சுது 5000 இருந்தாச்சுது. இப்போ ஒரு 349 rupees வந்து ஆட் ஆகணும் இல்லைங்களா, ஆட் ஆகிருக்கும் கேஷில். ஏன்னா கேஷில் தான் நான் பில்லு ஜென்ரேட் பண்ணேன். இப்போ 5349.99 rupees ஆட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து இதே இது நான் ஜிபேயில் பண்ணேன் அப்படின்னா ஜிபேயில் ஆட்டோமேட்டிக்கலாக இதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட்டில் டெய்லி க்ளோசிங் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கேஷ் இன்னைக்கு கேஷ் மூலியமாக என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆகிருக்குதோ அத்தனைத்தையும் நம்ம வந்து இதுலேருந்து பார்த்துக்க முடியும். எப்படி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்கிறோமோ அதே போல் கரண்ட் டேட்னா கரண்ட் டேட், இல்லை ப்ரீவியஸ் டேட் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேட் ஒரு நாளைக்கு உள்ளதை எடுத்துக்க முடியும். நான் இப்போ கரண்ட் டேட்டுக்கு நான் எடுக்கிறேன். கரண்ட் டேட்டுக்கு எடுத்தாச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபீஸு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, இந்த அமௌண்ட்டு கேஷ் இருக்குது லாக்கரில். எக்ஸ்பென்ஸ் வந்து இன்னும் 0, இன்னும் எதுவும் எக்ஸ்பென்ஸ் எதுவும் ஆகலை. சப்போஸ் நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன், எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸுக்கு நான் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். கேட்டகரி வந்து ஸ்டேஷனரி அப்படின்னு நான் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறேன். அடுத்து வந்து இது மாதிரி நிறைய லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸ்டேஷனரியில் வந்து எவ்வளோதுன்னா ஒரு 500 rupees எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறேன். டேட் வந்து டேட்டை நான் கொடுத்துக்கிறேன். பேப்பர் பண்டல் அப்படின்னு நான் பேப்பர் பண்டல். இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பென்ஸ் பண்ணோன்னா அந்த டேஷ்போர்டில் வந்து கேஷ் மூலியமாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ கேஷ் மூலியமாக பண்ணதுனால இதில் 500 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டெய்லி ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்டில் போயிட்டு டெய்லி கேஷ் மூலியமாக என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்கோ கேஷ் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 500 ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது. இங்கே வந்து பேலன்ஸ் இந்த அமௌண்ட் லாக்கரில் இருக்குது. இன்னைக்கு டோட்டல் இன்வாய்ஸ் வந்து இந்த அமௌண்ட் ஆயிருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 499.99 பைசா வந்து காஸ்ட் ஃபார் பேப்பர் பண்டல். ஸோ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வேணோட எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டுக்கு போயிடும். இல்லை அதுனா பிடிஎஃப் வேணா பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிடிஎஃப்ல வேணா பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸல் சீட்ல வேணும் அப்படின்னா எக்ஸல் சீட்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சிஎஸ்வி ஃபைல் வேணும் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலையும் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி வேணோட காப்பி பண்ணி இன்னொரு வேர்டு பண்ணி அதுலேயே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ரிப்போர்ட்டுக்குமே வந்து இந்த பிரிண்ட் சிம்பிள் வந்து பிரிண்ட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க அதனுடைய ரிப்போர்ட் இதெல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரு பில்டிங்க்கோ இல்லை வந்து வெஹிக்கிள் வாங்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டெய்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, வித்ட்ராவும் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கரஸ்பாண்டன்ட் அவங்களுடைய பர்பஸ்க்காக. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கரஸ்பாண்டன்ட்டுங்கிற ஒரு மாடலில் போயிட்டு நீங்கள் வந்து எத்தனை கரஸ்பாண்டன்ட் வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு ட்ரஸ்டி இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பிரின்ஸிபால் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பவர் கொடுக்குறோம். ட்ரஸ்டி இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எத்தனை கரஸ்பாண்டன்ட் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரஸ்பாண்டனுடைய நேமு ஃபார் எக்ஸாம்பிள் குமார் அப்படின்ற நான் ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய டிசைனேஷன் வந்து கரஸ்பாண்டன்ட்.
ஸோ ஃபோன் நம்பரை வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு உங்களோட இதாகிடுச்சு. அதே போல் வந்து ஒரு டேரக்டர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கமல் அப்படின்னு ஒரு டேரக்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்களுடைய டேரக்டருடைய இது ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எத்தனை பார்ட்னர் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் வந்து வித்ட்ராவும் பண்ணுவாங்க. அவங்களுடைய டிரான்சாக்ஷன்னா வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, கேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா இல்லை வந்து ஜிபே மூலிமா பண்ணாங்களா என்னங்கிறது வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன். அதாவது இப்போ நான் ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ வந்து டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட்டு வித்ட்ராவல் ரெண்டுமே பண்ண முடியும். டெபாசிட் வந்து கேஷில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh நான் வந்து கேஷில் ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து எந்த டேட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 1 lakh கேஷில் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஏற்கனவே வந்து நம்மகிட்ட வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4850 அமௌண்ட்டு கேஷ் இருக்குது. இப்போ நான் 1 lakh டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டேஷ்போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 1,04,000 கேஷ் லாக்கரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,04,850 கேஷ் லாக்கரில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று வந்து இதே இது வந்து இன்னொருத்தவர் வந்து கமல்ங்கிற ஒரு டேரக்டர் வந்து ஒரு 25,000 வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. 25,000 இல்லை டெபாசிட்டே பண்ணுறாரு, ஒரு 10,000 டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா 10,000 டெபாசிட் பண்ணுறதுக்கு ஸோ ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து டோட்டலாக இங்கே தெரிஞ்சிடும். அதே போல் வந்து கமல் வந்து டேரக்டர் வந்து 10,000 பண்ணியிருக்காரு, வித்ட்ரா எதுவும் பண்ணலை. ஸோ எவ்வளவு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்காங்கிறது எல்லாமே இதில் கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் வந்து டேஷ்போர்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1,14,850 கேஷ் அமௌண்ட்டு லாக்கரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே போல் வித்ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்காக வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வித்ட்ராவும் இதில் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு, ஒரு 5,000 rupees வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா 5,000 rupees என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஹிக்கிள் ரிப்பேருக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வெஹிக்கிள் ரிப்பேருக்காக 5,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ டெபாசிட் டைரெக்டாக பண்ணியிருக்காங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ 5,000 இதில் மைனஸ் ஆகி இங்கே கேஷ் எவ்வளவு லாக்கரில் இருக்குங்கிறது இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகி இங்கே பேலன்ஸ் அமௌண்ட்டு இங்கே காட்டும். அதே போல் பேங்க்லேருந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா பேங்க்கில் இதில் காட்டும். இதே மாதிரி ஒவ்வொரு டேரக்டராக இருக்கட்டும் இல்லை வந்து கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்க யார் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க யார் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்கிறத வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்கிறத வந்து நம்ம வந்து இது ஈஸியாக ரிப்போர்ட் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து க்ளோசிங் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரிப்போர்ட்டில் தெளிவாக அதில் இருக்கும். இப்போ வந்து கரண்ட் டேட்டுக்கு வந்து நான் க்ளோசிங் ரிப்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்தாச்சு 2,000, அடுத்தது வந்து பஸ் ஃபீஸ் வந்தாச்சு 2,000, அடுத்து வந்து ஒரு புக் ஃபீஸ் வந்தாச்சு, ஸ்டோர் ரூம்லேருந்து சோல்டு ப்ராடக்ட் ஆஃப் இன்வாய்ஸ் இந்த நம்பருக்கு வந்து புக் ஃபீஸ் வந்தாச்சு 349 rupees. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் பண்டில் வந்து எவ்வளவு வாங்கியாச்சுது 499 rupeesக்கு வந்து வாங்கியாச்சுது. அடுத்து வந்து அதாவது குமாருங்கிற ஒரு கரஸ்பாண்டன்ட் ப்ரொப்ரைட்டர் வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இன்கமில் வந்துடும் கேஷில். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கமல் டெபாசிட் வந்து 10,000, அதாவது டேரக்டர் வந்து கமல் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ப்ரொப்ரைட்டர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா வெஹிக்கிள் ரிப்பேருக்காக வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா 5,000. இதை மாதிரி அப்பப்போ உள்ள ஸ்டேட்டஸ் கரண்ட்டுக்குள்ள டீடைல்ஸ் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணாட பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்க முடியும். பிரிண்ட் அவுட்டு ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ இது கேஷு. இதே போல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வந்து ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா சேலரி வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவும் கொடுக்கலாம் இல்லைங்களா. இப்போ ஒரு எம்ப்ளாயி நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் நேம் வந்து
கண்மணி அப்படின்னு ஒரு டீச்சரை நான் ஆட் பண்ணுறேன். டிசைனேஷன் வந்து டீச்சர் அப்படின்னு கொடுக்குறேன் நான். கண்மணி அப்படின்னு ஒரு டீச்சர் ஆட் பண்ணுறேன். அதில் டிசைனேஷன் வந்து டீச்சர்னு கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து கம்பூர் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஃபோன் நம்பர் இதை ஒன்று கொடுக்குறேன். சேலரி வந்து ஒரு 10,000 அவங்களுக்கு கொடுக்குறேன் நான். இது மாதிரி எத்தனை டீச்சர் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீச்சருக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இவங்களுக்கு நான் சேலரி கொடுக்குறேன். இது மாதிரி எத்தனை டீச்சர் வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்கும்போது, இப்போ நான் பேமெண்ட்டு அப்படின்னு கொடுக்கும்போது நான் பேமெண்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து சேலரி வந்து சேலரியும் கொடுக்கலாம், அட்வான்ஸு சேலரியும் கொடுக்கலாம், போனஸும் கொடுக்கலாம். மூணும் தனித்தனியாக நம்ம இதில் மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து இவங்களுக்கு 10,000 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 10,000 வந்து சேலரி பெய்டு எதுவும் பண்ணலை. எந்த இயருக்கு நம்ம சேலரி கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க 2026க்கு எந்த மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு நான் சேலரி கொடுக்குறேன். ஸோ எவ்வளவு அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேலரி டியூ வந்து ஒரு அமௌண்ட்டு இது வரைக்கும் கொடுக்கப்படல. இப்போ நான் சேலரி பேமெண்ட் வந்து ஒரு இதில் பார்ட் பேமெண்ட்டும் இதில் சப்போர்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 5,000 தான் கொடுக்குறேன் இன்றைக்கி அப்படின்னா 5,000 கொடுத்தாச்சு. ஸோ அட்வான்ஸு பேமெண்ட் இருந்தாச்சு அப்படின்னா அட்வான்ஸ் டிடெக்ட் ஆகி நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து இது கேஷ்லேருந்து கொடுக்க போகிறீங்களா இல்லை செக்லேருந்து கொடுக்க போகிறீங்களா? கேஷ்லேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா கேஷ் அமௌண்ட்லேருந்து லாக்கர் அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகணும். ஆன்லைன் மூலியமாவோ இல்லை ஜிபே மூலியமாவோ இல்லை பேங்க் மூலியமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இது டெபிட் ஆகி ரிப்போர்ட்லேயும் க்ளோசிங் ரிப்போர்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இது டெபிட் ஆகி வரும். இப்போ வந்து நான் கேஷ்லேருந்து 5,000 சேலரி யார் கொடுக்குறேன்? கண்மணிங்கிற ஒரு ஸ்டாஃபுக்கு நான் கொடுக்குறேன். அதே போல் ஆன்லைன் மூலியமாகவும் ஜிபே மூலியமாகவும் ஏதோ ஒரு ஆன்லைன் மூலியமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக இப்போ அதே ஏப்ரலுக்கு வந்து நான் எவ்வளோ ஏற்கனவே கொடுத்துருந்தேன் அப்படின்னா 5,000 பெய்டு பண்ணியாச்சுது. பேலன்ஸ் எவ்வளோ டியூ இருக்குது? 5,000 தான் இருக்குது. இதே இது நான் மே மாதத்தில் நான் செக் பண்ணேன் அப்படின்னா மே மாதத்துக்கு 10,000 ஃபுல்லாக டியூ காட்டும். ஸோ நான் எந்த மாதத்தில் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கணும், பார்ட் பேமெண்ட் பண்ணாலும் சரி, அந்த பார்ட் பேமெண்ட்டு பெய்டு எவ்வளோங்கிறது ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நான் வந்து இங்கே வந்து ஒரு 5,000 வந்து ஜிபே மூலிமா பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ செக்கில் போய்ட்டு எந்த பேங்க்லேருந்து நாம் வந்து ஜிபே மூலிமா பேமெண்ட் பண்ணுறோம், நான் ஸ்கூல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் கொடுக்குறேன்னு இந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து. ஸோ நான் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னா இது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகும் இந்த அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயினுடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயினுடைய சேலரி பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு வந்து எந்த இயரு எந்த மாதத்துக்கு எத்தனை நம்ம ஸ்டாஃப் இதில் ஆட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஸ்டாஃப்னுடைய சேலரியும் இதில் வந்து ரிப்போர்ட்டில் காட்டும். இப்போ டியூ எதுவும் 0 எல்லாமே கொடுத்தாச்சு பெய்டு. அது எப்படி கொடுத்துருக்கோங்கிறத வந்து அந்தந்த கேஷ் மூலியமாக கொடுத்துருக்கோமா இல்லைங்கிறது அப்படிங்கிறது நம்ம கரண்ட் டேட் க்ளோசிங் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் டோட்டல் இன்கம் எவ்வளோ வந்திருக்குது, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோதான் இருக்குது, கேஷ் லாக்கரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது இதில் தெரிஞ்சிடும். இப்போது அதே பில்லுனா ஏற்கனவே வந்து நம்ம பில்லு ஜென்ரேட் பண்ணதெல்லாம் வந்துருச்சுது ப்ரோப்ரைட்டர். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கிவன் சேலரி ஃபார் ஏப்ரல் 2026 டு எம்ப்ளாயி கண்மணிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? கேஷ் மூலியமாக 5,000. அப்போ 5,000 கொடுத்தாச்சுன்னா கேஷ் அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகிருக்கு 5,000. 10,000 ஆகாது. ஏன் அப்படின்னா பேங்க்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம், அது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகும். இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டெய்லி பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போய் நான் பார்த்தேன் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகும் க்ளோசிங் ரிப்போர்ட். எந்த டேட்னா இன்னைக்கு டேட்டில் நான் வந்து பார்க்குறேன், 2 டேட்டு இன்னைக்கு டேட்டு இல்லை 1 மந்த்துக்குள்ளது வேணாலும் 1 மந்த்துக்குள்ளதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு டேட்டில் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து 3,000, வித்ட்ராவல் வந்து 5,000. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நான் 10,000 வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இனிஷியல் அமௌண்ட் அது இங்கே வராது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு இங்கே வரும். அது இப்போ நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து இன்வைஸ் வந்து என்னைக்குன்னா இன்றைக்கி நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் 1,000 rupees. அடுத்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபீஸ் வந்து 2,000 ஜென்ரேட் ஆகிருக்குது. இந்த அமௌண்ட் மட்டும் தான் வந்து இங்கே 3,000 காட்டுது. டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோங்கிறது. வித்ட்ராவல் எவ்வளோ பண்ணியிருக்கேன்?
ஸோ 5000 பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே 8000 பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் டேஷ்போர்டில் போய் பார்த்தேன் அப்படின்னாச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னாச்சுன்னா 8000 இருக்கணும். 8000 இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸு இங்கே இருக்குது. நான் இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பார்க்குறேன் அப்படின்னா 8000 இங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. 3000 இன்றைக்கி வந்த இன்கம், 5000 எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது. என்ன எக்ஸ்பென்ஸ்னால் சேலரி கொடுத்துருக்கோம். என்ன எக்ஸ்பென்ஸு? சேலரி வந்து 5000 கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து கேஷ் அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது, அக்கௌண்ட் மூலிமா வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கேஷ்லேருந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண முடியும். அது எப்படின்னாச்சுன்னா இப்போ கேஷில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 1,04,850 இருக்குது இல்லைங்களா? இப்போது இதே இது வந்து அக்கௌண்ட்டில் நீங்கள் கம்மியாக இருக்குது, 8,000 இருக்குது, ஆனால் ஒரு 10,000 நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், சேலரி கொடுக்கணும், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்னா பேங்க்குங்கிற ஒரு இதில் போய்ட்டு பேங்க் மாடலில் போய்ட்டு அதில் எந்த பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணணுமோ அந்த பேங்க்கினுடைய ட்ரான்சாக்ஷனுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டு டெபாசிட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃப்ரம் கேஷ், அதாவது கேஷ் அமௌண்ட்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க. எவ்வளோதுன்னா ஒரு 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணலாம். சப்போஸ் இல்லை நான் 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ டெபாசிட் பண்ணோன்னே பேங்க்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 58,000 இருக்கும் டோட்டலாக. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் 54,000 இதில் வந்து 50,000 மைனஸ் ஆகிடுச்சிது. இங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் 50,000 ஆட் ஆகிடுச்சிது. ஸோ இதுலேருந்து நீங்கள் பேங்க்லேருந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சேலரி கொடுக்கணும் அப்படின்னா சேலரி கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ கரஸ்பாண்டண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வந்து பேங்க்கில் போய்ட்டு பர்சனலாக டெபாசிட் பண்ணுறாங்க, அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் அப்படின்னாச்சுன்னா பர்சனல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5,000 டெபாசிட் பண்ணுறாரு யார்? கரஸ்பாண்டண்ட்டு அப்படின்னாச்சுன்னா அதையும் இதில் பண்ண முடியும். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோன்னா 63,000 ஆகிடுச்சு. 58,000 இருந்தது, இப்போ வந்து 5,000 ஆட் பண்ணோன்னா 63,000 ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா வந்து ஒரு 2,000 பண்ணுறாரு யாருன்னா கரஸ்பாண்டன்ட் வித்ட்ரா இல்லை பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி கேஷ்க்கு கொண்டு வரீங்க. இப்போ கேஷ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கேஷ் அமௌண்ட் வந்து 54,850 இருக்குது, ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் 63,000 இருக்குது. இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 2,000 வந்து டெபாசிட் மட்டும் இல்லை வித்ட்ராவும் உங்களால் பண்ண முடியும். பண்ணி நீங்கள் கேஷ்க்கு கொண்டு வர முடியும். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரீங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து மாற்றியோட பேங்க் டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஃபார் அர்ஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 61,000 ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 66,000 ஆகிடும், இங்கே வந்து 61,000 மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து 2,000 வித்ட்ரா மணி ஃப்ரம் அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஸ்கூல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேரளம் பிரான்ச்லேருந்து கேஷுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு 2,000. அதே போல் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோதுன்னா 50,000 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அந்தந்த என்ன வித்ட்ரா பண்ணாலும் சரி டெபாசிட் பண்ணாலும் சரி A to Z வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து க்ளோசிங் ரிப்போர்ட்டில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பிரிண்ட் வேணால் பிரிண்ட் கொடுத்துக்கலாம், பிடிஎஃப்னா பிடிஎஃப், எக்ஸல் சீட்னா எக்ஸல் சீட்டு, CSV இதை மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை,
பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக க்ளோசிங் ரிப்போர்ட்டு இதில் எடுக்க முடியும். இது மட்டும் இல்லை, லோன் அக்கௌண்ட்டு அப்படின்னாச்சுன்னா ஒரு மல்டிபிள் லோன் வந்து நீங்கள் வந்து பேங்க்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸோ ஏற்கனவே வந்து ஸ்கூல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து ஒரு லோன் எடுத்திருக்கேன். எவ்வளோதுன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லோன் அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். அக்கௌண்ட் நேம் வந்து ஐசிஐசி பேங்க்கு லோன். இந்த அக்கௌண்ட் நம்பரில் செலக்ட் பேங்க், இந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் டைப்பு கரண்ட் அக்கௌண்ட்டில் லோன் அமௌண்ட் வந்து ஒரு 1 lakh நான் வாங்குகிறேன். இஎம்ஐ அமௌண்ட் வந்து ஒரு 10,000 பர் மந்த் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ டோட்டல் இஎம்ஐ வந்து நம்பர் ஆஃப் இஎம்ஐ வந்து 10ன்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து லோன் டேட், என்றைக்கு கிரெடிட் ஆச்சுது லோனு அப்படின்னா இன்றைக்கி டேட்டுக்கு நான் கொடுக்குறேன் நான். ஸோ 1 lakh லோன் அமௌண்ட் வந்துருக்குது. இந்த லோன் அமௌண்ட் வந்து எந்த பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து, இப்போ நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னா இஎம்ஐ நீங்கள் கட்ட முடியும். ஸோ இஎம்ஐ வந்து கட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இஎம்ஐ செக்லேருந்து போகணுமா இல்லை வந்து கேஷ் மூலிமா போகணுமா? கேஷ் மூலிமா போயாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேஷில் 10,000 ஃபிக்ஸ்டு இஎம்ஐயாக கட்டுற மாதிரி இருக்கும், ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு. இப்போ வந்து 10,000னா கேஷ் அமௌண்ட்லேருந்து 10,000 மைனஸ் ஆகிருக்கும். இப்போ போய் கேஷில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 56,000 இருந்துச்சு, இப்போ 46,850 மாறிடுச்சு. இதே இது வந்து இன்னொரு இஎம்ஐ வந்து நான் செக் மூலியமாக பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா செக் மூலியமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங் மூலிமா ஏதோ ஒரு பேங்க் மூலிமா நம்ம ஜிபே பண்ணோட ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் தான் மைனஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ஜிபே மூலிமா நான் வந்து ஒரு இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்து 2 இஎம்ஐ கட்டியாச்சுது. 10 இஎம்ஐயில் 2 இஎம்ஐ கட்டியாச்சுது. எவ்வளோதுன்னா 20,000 கட்டியிருக்குது. இதை மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க் லோனையும் தனித்தனியாக அதில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,000 தான் இருக்குது. இதனில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிப்போர்ட்டில் உங்களுக்கு இதில் வந்து ஒரு 20 வகையான ரிப்போர்ட் இருக்குது. டெய்லி க்ளோசிங் கேஷ்க்கு மட்டும் இதை பண்ணுறது டெய்லி க்ளோசிங் ரிப்போர்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட்னா கரண்ட் டேட்டுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ரீவியஸ் டேட்டுக்கு வந்து நேற்று டேட்டுக்கு நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா டேட்டை கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த டேட்டில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கோ எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேட்லேருந்து எனக்கு வந்து வீக்லி வந்து கேஷ் மூலிமா எவ்வளவு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வாரத்தில், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து எவ்வளவு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது கேஷில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லா ட்ரான்சாக்ஷனும் இதில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் மூலிமா என்னென்ன ட்ரான்சாக்ஷன், கேஷ் இன்கமாக இருந்தாலும் சரி எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் சரி இதில் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். கேஷ் லாக்கரில் எவ்வளோ பேமெண்ட் இருக்குங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக எக்ஸ்பென்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்குது, இங்கே டோட்டல் இன்கம் ஒரு அனலைஸ் பண்ண முடியும் உங்களால் கேஷ் டீலிங்கில் எவ்வளவு ரொட்டேஷன் ஆகிருக்குங்கிறத. அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி டேர்ம் ஃபீஸ் மட்டும் டெய்லி க்ளோசிங் ஸ்கூல் ஃபீஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணணும் கேஷ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இதே இது வந்து நான் வந்து டெய்லி ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஸோ 1ஆம் தேதியிலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு மட்டும் டோட்டலாக கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு தனி ஸ்கூல் ஃபீஸ்க்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா டேர்ம் ஃபீஸ்க்கு மட்டும் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி பஸ் ஃபீஸ்க்கு மட்டும் நான் வந்து கேஷ் மூலிமா எவ்வளோ வந்திருக்குங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா இதில் செக் பண்ணிக்கலாம். இல்லை இதுமாதிரி பல வகையான ரிப்போர்ட்டு இதில் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். எம்ப்ளாயி சேலரி அப்படின்னாச்சுன்னா எம்ப்ளாயி சேலரி வந்து டோட்டலாக எவ்வளவு ஆகிருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்க முடியாதுல. ஸோ ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இருக்காங்க இதில். ஸோ அதனால் 10,000 உங்களுக்கு பெய்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு மந்த் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா வேறு மந்தில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா வரும் இதில்.